ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விக்ட்ரி ஆஃப் ரம்யா. நம்ம இப்போ மார்னிங்கோட ரொட்டீன் வேலையை தான் பார்க்குறோம். காலையில் நாங்கள் வந்து ஒரு காரக்குழம்பு வச்சுட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணி, அப்புறம் வந்து ஒரு ஒரு பருப்பு பருப்பு வேக வச்சு அந்த அவரைக்காய் பொரியல் போடுறதுக்காக பருப்பெல்லாம் வேக வச்சு ஆல்மோஸ்ட் வேலை முடிய போகிற ஸ்டேஜ் தான் செஞ்சுட்டே இருந்தேன். அது காரக்குழம்புலேயே முட்டை அவிச்சு போட்டு நான் சமையலும் அவ்வளோவா முடிக்க போகிறேன். நான் எழுந்தது வந்து 3:45க்கு பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏத்திட்டு, இந்த மேல இருக்க நான் வந்து எப்பயுமே காய்கறி கழுவுற தண்ணியும் தனியா எடுத்து வச்சுப்பேன். எங்க வீட்ல சின்ன செடி வச்சிருக்கேன். அதுக்காக 6:15க்குலாம் என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. 6:10, 6:15க்குலாம். இப்போ வந்து ஹெல்த் ட்ரிங்க் எல்லாம் போட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது எங்க வீட்டு எதிர்க்க நாங்க எடுத்த ஒரு ஷூட்டு. இங்க வந்து என்னன்னா, ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் வருது. இந்த ரோட்டரி கிளப்ல இருந்து எல்லா ஆட்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேன்றனால அவங்க வந்து ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணாங்க. உங்களுக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நம்ம சின்ன வயசுல நம்ம படிக்கிற காலத்துலலாம் நமக்கு மார்னிங் எழுந்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு ஒரு ஹால்ஃப் டே வர சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாலியா நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாட போவோம். முக்காவாசி எல்லாரும் போறதுக்கு அந்த 1 ருபீ அந்த புளிப்பு சாக்லேட்டுக்காக தான் போவோம். ஒரு ஃபிளாக் குடுப்பாங்க. அது எவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அ இப்ப வந்து பசங்க வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஃபுல்லா லீவே விட்டுர்றாங்க. அந்த இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி நம்மளுக்கு பசங்களுக்கும் ஒண்ணும் தெரியல. நமக்கும் பசங்களுக்கு சொல்லிக் குடுத்தாலும் அவங்க கேட்கறது கிடையாது. நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது பழைய நினைவுகள் நமக்கு தோணுது. அதனால எங்க வீட்ல இருந்து நான் வேலையெல்லாம் முடிச்சு, அதுக்காக சீக்கிரம் முடிச்சுட்டு, நாங்க ஃபிளாக் ஹாய்ஸ்டிங்க்கு தான் நின்னுட்டுருக்கோம். ஹேப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நம்மளோட தேசிய கொடிக்கு ஒரு சல்யூட் வைப்போம். அண்ட் ஹோம் ஸ்வீட் ஹோம். பாருங்க எப்படி நம்ம ஃபிளாக் எப்படி ஹாய்ஸ்ட் ஆகுது பாருங்க.